ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. நேற்று ஊருக்கு போயிட்டு வந்தோம்ல. அம்மா ஊருக்கு போயிட்டு வரும்போது வர்ற வழியில் அது இப்போ இல்லை, நான் என் வீட்டுக்காரர் கூட ஒரு தடவை போயிட்டு வந்தேன் எங்கள் பாட்டி வீட்டுக்கு. அப்போது நான் இது பார்த்தேன். அப்பவுமே உள்ளே கீழே இறங்கி போய் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த பூங்கா உள்ளே போய் நான் சுற்றி பார்க்கணும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. அதனால சரி நேற்று வரும்போது அந்த இடத்த பார்த்தோன்னே இறங்கிட்டு சரி இறங்கிட்டு பார்த்துட்டு வேணால் நம்ம பஸ் பிடிச்சி பஸ் ஸ்டாண்டு போகலாம் அப்படின்னு நினச்சி உள்ளே போய் சுற்றிலாம் பார்த்தாச்சு. சுற்றிலாம் பார்த்து செம்ம சந்தோஷம். உள்ளே பார்த்துட்டோம் அப்படின்னு எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தாங்க. பெஞ்செல்லாம் போட்டு நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க, நடந்தாங்க. அந்த மாதிரிலாம் பசங்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. பசங்க, பொண்ணுங்க, அந்த மாதிரி ரிலாக்ஸேஷனுக்கு வருவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தாங்க. அப்புறம் வெளியே அங்கே இருந்தவங்கக்கிட்ட கேட்டேன், பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படிங்க போனோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். பஸ் ஸ்டாண்டு இந்த பின்னாடி தான் இருக்குது அப்படின்னோன்னா எனக்கு சந்தோஷமாக தாங்கல. ஐயோ, ரொம்ப நல்லதாக போச்சுங்க அப்படின்னு சொல்லி போயாச்சு. அது என்ன பூங்கானா, ஐயர் நினைவு பூங்கா நினைக்கிறேன். அப்படி தான் போட்டிருந்தது. அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இருக்குது அந்த பூங்கா. இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், நாகர்கோவில் சைடு இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் அந்த பூங்காவுக்கு தான் போயிருந்தோம். வாங்க வில்லேஜ் கிளப் போய் பார்க்கலாம். பார்க்காதவங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வில்லேஜ் கிளப் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் பூங்காவுக்கு வந்திருக்கோம். பாருங்கள், தான் பூங்கா. அப்படியே எல்லா இடமும் போகலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய பூங்கா தெரியுமா இது. பாருங்கள், இந்த பூங்கா சுற்றி பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ராக்கெட்லாம் இருக்குது. ராக்கெட்டு, சர்க்கேஸு எல்லாமே இருக்குது. நம்ம பாப்பா ஒரு சைடு நடந்து போயிட்டுருக்கா. உள்ள போகலாமா? இங்கே வா வருஷா, இங்கே வா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வழியாக போகலாம். நம்ம பாப்பா அவள் போகிற வழியில் தான் போகணுமாம்மா. இது என்ன செடின்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது மருதாணியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நல்ல செடியாக சைடு வச்சு விட்ருக்காங்க. எல்லாம் வாக்கிங் போகிறவங்க கூட இங்கே வருவாங்க இந்த பூங்காக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஊஞ்சல் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பிடிச்ச ஒரு ஊஞ்சல் இருக்குது. அது வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஊஞ்சல் தானா அது என்னன்னு தெரியலையே. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆச்சரியப்படுற மாதிரி ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம காரு செம்மையாக. நான் அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூங்காவை. உள்ளே இறங்கணும் அப்படின்னு நினச்சி இறங்க முடியல. இந்த வட்டி சரி இறங்கிடலாம் அப்படின்னு நினச்சி இங்கே பாருங்கள். இதெல்லாம் எப்போ ஓட்டுவாங்கன்னு தெரியல, ஆனால் ஓட்டுறது தான் எல்லாமே. இங்கே பாருங்கள், பைக்கு எல்லாமே நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குல்ல. அப்படியே பார்த்து ரசிச்சிக்கலாம். செம்மையாக இருக்குல்ல. நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். இங்கே இருக்கலாம். சும்மா ஒரு மன கஷ்டம், ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா இங்கே இருக்கலாம். நல்லா இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே செம்மையாக இருக்குல்ல. ஐஸ்கிரீம்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ்கிரீம், தண்ணி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. எல்லாம் வச்சுருக்காங்க. ட்ரெயின், அப்புறம் வாட்டர் ஃபால்ஸா அது. நம்ம பாப்பா நடக்க விட்டுருக்கேன். சரி பார்க்கு தானே அப்படின்னு பாப்பா நடந்து வந்துட்டுருக்கா. பாருங்க, நடக்க விட்டுட்ருக்கேன். சரி நடக்கட்டும், பார்க் தானே, நடந்து பழகட்டும் அப்படின்னு விட்டாச்சு. அவள் பார்த்துக்கு போயிட்டுருக்கா. சரி முன்னாடி போ. அம்மா பின்னாடி வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த சைடில் பாருங்கள்,
எல்லா சைடும் செமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஊஞ்சலை பாருங்கள். இது ஊஞ்சலை என்னன்னே தெரியல, ஆனால் ஊஞ்சல் மாதிரி தான் எல்லாமே. நம்ம போர்டு கணங்க வச்சுருக்காங்க. சிங்கிங் பாடுறதா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, உள்ளேயே கடைலாம் இருக்குது பாருங்கள். அங்கே கடை இருக்குது, ஆனால் உள்ளேயா இல்லை வெளியிலையான்னு தெரில. பார்க்குக்கு வெளியிலையா அப்படின்னு தெரில. இங்கே தெரியுது ஊஞ்சல். ஒரு ஊஞ்சல் விழுந்து கிடக்கு, ஒரு ஊஞ்சல் நல்லா இருக்குது. அப்புறம் அது துள்ளி துள்ளி விளையாடுவாங்கள்ல, அது பாருங்க, பசங்கள்லாம் விளையாடுறது பாருங்கள். செம்மல்ல, செம்ம மாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் நம்ம பூங்கா. பார்த்தீங்களா, நல்லா வாக்கிங் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூங்காவை சுற்றி வாக்கிங் போயிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள், சம்சாலாம் வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது வந்து ஏறுறதுன்னு நினைக்கிறேன். மேலே ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸசைஸ் பண்ணுற இடம் மாதிரி தெரியுது. இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கூட இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளைட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளைட்டு மொதல் பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய ஃப்ளைட்டு நல்லா இருக்குல்ல. உள்ளே போய் எடுக்கலாமா? உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போகிறதுக்கு வழி இருக்கும், போய் காட்டுறேன் உங்களுக்கு. வந்து இப்போது ஃப்ளைட் இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். என்னடா ஃப்ளைட் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கியான்னு எல்லோரும் ஆச்சரியமாக பார்ப்பீங்க. ஆமாம், வாங்க ஃப்ளைட்டை பார்க்கலாமா? ஐயோ தாச்சோடு அப்பா, இங்கே பாருங்கள், இந்த பிள்ளைய பாருங்கள். பாருங்க, இந்த பிள்ளை படி ஏறுது பாருங்கள். பயங்கிறது கொஞ்சம் விடல். ஃப்ளைட்டு பார்க்க போகிறாளாமா, கீழே விழுந்துட்டா. ஐயா அப்பா, எவ்வளோ உஷாராக இருக்காங்க பாருங்கள் இந்த காலத்து பிள்ளைங்க. பிடிச்சி தான் ஏறுவாங்களாமா, விழுந்துருவாங்களாமா. ஐயப்பா, ஏறுறாங்க பாருங்கள் உங்கள் வருஷா. எப்பா போ போ போ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இத்தனைக்கும் ஏற்றி விடலாம், அவ்வளோ தான் பிடிச்சி ஏறியிருக்கா. சரி, பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டுன்னு இதில் ஒரு ரீல்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ளைட்டை பார்க்கலாம். முன்னாடி இருந்து எவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம பூங்காவில் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பூங்காவில் எல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே சும்மா சரி வெளியே வந்தோமே இதை பார்த்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அப்போ வந்து நம்மளால் இறங்க முடியலை. இப்போ சரி இறங்கி இருந்துட்டு போவோம் கொஞ்சம் நேரம், வீட்டில் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஒரு டிக்கெட்டு வந்து 10 ரூபா சொன்னாங்க. எனக்கு மட்டும்தான் டிக்கெட்டு, பாப்பாவுக்கு கிடையாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூங்கா செம்மையாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பூங்கா யாருக்காச்சும் தெரியுமா, வந்திருக்கீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க மறக்காம. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நடந்து பழக நல்ல பிளேஸு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாப்பா நல்லா நடந்துட்டுருக்கா பாருங்கள். போட்டு போட்டு வண்டி போட்டு போட்டு போட்டு